This video sponsored by genreviews.online. You want more information? Must visit www.genreviews.online. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது பாடம் உது சம்பந்தமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உதுவுடைய அவசியம் என்ன? இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாகிய, இஸ்லாத்தின் இரண்டாவது அடிப்படையாகிய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உது செய்வது கட்டாய கடமை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், உதுவுடைய அவசியம் என்னவாக இருக்கிறது? இந்த மார்க்கத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உது செய்வது ஒரு அடிப்படை நிபந்தனையாக இருக்கிறது. இந்த உது இல்லாமல் தொழுகையே ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே தொழுகைக்காக உது என்பது ஒரு அடிப்படை நிபந்தனை. நிபந்தனை என்கிற வார்த்தைக்கு அரபி வார்த்தை என்பது ஷர்த். நிபந்தனை என்று சொல்வதற்கு அரபி வார்த்தை என்ன? ஷர்த். எனவே தொழுகைக்கு உது என்பது ஷர்த்தாக இருக்கிறது, கண்டிஷன், நிபந்தனையாக இருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு உது அவசியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் 5வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொழுகைக்காக நின்றால் முகங்களை கழுவி கொள்ளுங்கள், கைகளை முழங்கைகள் வரை கழுவி கொள்ளுங்கள், பிறகு தன்னுடைய தலைக்கு மசாஜ் செய்யுங்கள், தன்னுடைய இரு கால்களையும் கரண்டை கால்கள் வரை கழுவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருக்கு சிறுந்தொடக்கு ஏற்பட்டால் அவர் உது செய்யாதவரை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். முஸ்லிம் நூலின் 223வது ஹதீஸ். மேலும் இன்னொரு ஹதீஸிலே, அடுத்த ஹதீஸிலேயே, அதே முஸ்லிம் நூலின் 224வது ஹதீஸில் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மை இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்வதில்லை. மேலும் திருடி சதகா செய்த அந்த சதகாவை, திருடிய காசை கொண்டு செய்த சதகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே தூய்மையை அடைவதற்கு உது செய்வது அவசியம், சிறுந்தொடக்கு ஏற்பட்டிருந்தால். அதேபோல் இப்னு மாஜாவின் அறிவிப்பில் ரசூல் அவர்கள் சொல்கிறார், இந்த தூய்மை என்பது தொழுகையின் திறவுகோலாகும், சாவியாகும். எனவே அந்த தூய்மையை அடைவதற்கு சிறுந்தொடக்கு ஏற்பட்டிருந்தால் உது செய்வது அவசியம். எனவே கணத்திற்குரியவர்களே, இது உதுவுடைய அவசியம். உது இல்லாமல் தொழுகையே இல்லை. சரி, உதுவுடைய சிறப்பு என்ன? அதாவது உது செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? முஸ்லிம் நூலின் ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், உது செய்தால் உதுவுடைய பகுதிகள் நாளை மறுமை நாளிலே பிரகாசிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உது செய்த காரணத்தினால் உதுவுடைய பகுதிகள் அனைத்தும் நாளை மறுமை நாளிலே பிரகாசிக்கும், ஒளி வீசும். அதேபோல் உதுவுடைய இன்னொரு சிறப்பு என்ன? முஸ்லிம் நூலிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், உது செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும், சிறிய பாவங்கள் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கப்படும். இது உதுவுடைய சிறப்பு. அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, உதுவுடைய நிபந்தனைகள் என்ன? எப்படி தொழுகைக்கு உது ஒரு நிபந்தனையோ, அதாவது உது இல்லாமல் தொழுகை ஆகாதோ, கூடாதோ, ஏற்றுக்கொள்ளப்படாதோ, அதுபோல் உதுவுடைய நிபந்தனைகள் என்ன, ஷர்த் என்ன? அதாவது அந்த நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்று தவறி போனால், அதை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் உது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது அர்த்தமாகும். நிபந்தனைகள் என்று நாம் எத்தனை ஷர்த்துகளை, எத்தனை நிபந்தனைகளை பார்க்க போகின்றோமோ, அது மொத்தம் 3 நிபந்தனைகள். அதில் ஏதாவது ஒன்று தவறி போனாலும் உது கூடாது, அந்த உதுவே ஆகாது, அல்லாஹ்விடத்தில் அந்த உதுவாக கருதப்படாது. எனவே அந்த ஷர்த்துகள் என்ன, உதுவுடைய நிபந்தனைகள் என்ன? 3 நிபந்தனைகள். அதில் ஒன்று எண்ணம், நீயத். சொல்ல போனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு வணக்கத்திலும் ஒவ்வொரு இபாதத்திலும் நீயத் என்பது ஒரு அடிப்படை நிபந்தனை. சில நேரம் நான் அல்லது மற்ற ஆசிரியர்கள் சொல்ல மறந்து விட்டாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு இபாதத்துக்கு, ஒவ்வொரு வணக்கத்திற்கு நீயத் என்பது ஒரு அடிப்படை நிபந்தனையாக இருக்கிறது. நீயத் இல்லாமல்
அந்த இபாதத் அங்கீகரிக்கப்படாது, அந்த இபாதத்து நிறைவேறாது. எனவே நீயத் இருக்க வேண்டும். நீயத் என்று சொன்னால் என்ன? உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணம், இதுதான் நீயத். எனவே வுது செய்யும் பொழுது நான் வுது செய்ய போகிறேன், தொழுகை நேரமாகிவிட்டது, அதற்காக நான் வுது செய்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற அந்த யோசனை, அந்த எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும். எனவே உதாரணத்திற்கு ஒருவர் முகத்தை கழுவிவிட்டு இரு கைகளையும் முழங்கைகள் வரை கழுவிவிட்டு வருகிறார். ஆனால் இப்படி கழுவும் பொழுது அவருடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கவில்லை? வுது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருக்கவில்லை. பொதுவாக வெயிலிருந்து உள்ளே வீட்டிற்கு வந்தால் எப்படி முகத்தை கை காலை கழுவோமோ அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறார்? கழுவி விட்டு வருகிறார். இதை வுதுவாக நினைக்க முடியுமா? அதை வைத்து அவர்கள் தொழுகலாமா என்று சொன்னால் கூடாது. ஏன்? ஏனெனில் முகத்தை கழுவி இருக்கிறார், கைகளையும் கழுவி இருக்கிறார். மசா செய்வது போல் தலையிலும் கையை சுத்திருப்பார், தடவி இருப்பார், கால்களையும் கழுவி வந்திருப்பார். ஆனால் அதை வுதுவாக நினைக்க முடியாது, அதை கொண்டு தொழுகவும் கூடாது. எதற்காக? ஏனெனில் அவர்கள் இப்படி செய்யும் பொழுது வுது செய்கிறேன் என்று எண்ணம் கொள்ளவில்லை. எனவே கணித்திற்குரியவர்களே, வுது செய்கிறேன் என்கிற நீயத் வர வேண்டும் உள்ளத்திலே. இது ஒரு அடிப்படை நிபந்தனை. எனவேதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அனைத்து செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். இரண்டாவது நிபந்தனை என்ன? வுதுவுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும். முந்தைய வகுப்பில் நாம் பார்த்து இருக்கிறோம், தண்ணீர் என்று சொன்னாலே தண்ணீருடைய அசல் சட்டம் என்ன? தண்ணீர் சுத்தமானது, சுத்தப்படுத்தக்கூடியது. ஆம், அதில் அசுத்தம் நஜிஸ் ஏதேனும் விழுந்து தண்ணீருடைய 3 தன்மைகளில் ஏதாவது ஒரு தன்மை, தண்ணீரின் நிறமோ சுவையோ அல்லது வாடையோ, இந்த 3இல் ஏதாவது ஒன்று நஜிஸ் அசுத்தம் விழுந்த காரணத்தினால் மாறிவிட்டால் தான் அந்த தண்ணீர் அசுத்தமானது என்று ஒரு சட்டத்தை நாம் பார்த்தோம். எனவே அந்த அடிப்படையில் நாம் வுதுவுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சுத்தமான தாஹிரான தண்ணீராக இருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. எனவே அசுத்தமான தண்ணீரை கொண்டு ஒருவர் வுது செய்துவிட்டால் அந்த வுது செல்லுபடி ஆகாது, அதை வைத்து தொழுக முடியாது, தொழக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை என்ன? வுதுவுடைய பகுதிகள், முகம், கைகள், கால் என்று என்ன என்று அடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே இந்த வுதுவுடைய பகுதிகளுக்கு தண்ணீர் போய் சேர வேண்டும். வுதுவுடைய பகுதிகள் முழுவதிலும் தண்ணீர் பட வேண்டும். எனவே அந்த பகுதிகளில் தண்ணீர் போய் சேர விடாமல் ஏதாவது ஒரு விஷயம் தடுக்கிறது என்று சொன்னால் அதை அகற்ற வேண்டும். வுதுவுடைய பகுதிகள் முழுவதிலும் தண்ணீர் டச் ஆக வேண்டும், பட வேண்டும், தண்ணீர் போய் சேர வேண்டும். எனவே உதாரணத்திற்கு அதிகமாக எண்ணெய் இருக்கிறது, அடர்த்தியாக, எந்த அளவுக்கு சொன்னால் தண்ணீர் போட்டால் அப்படி அது மேனியிலே படாமல் தோலிலே படாமல் அப்படியே போய்விடுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த எண்ணெயை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சோப்பை பயன்படுத்தி ஏதாவது செய்து நீங்கள் அந்த எண்ணெயை அகற்ற வேண்டும். பிறகுதான் நீங்கள் வுது செய்ய வேண்டும். அதே போல் நகங்களில் நெயில் பாலிஷ், இந்த நெயில் பாலிஷ் என்ன செய்யும்? வுதுவுடைய பகுதியில் கை வரும், கையில் நகங்கள் இருக்கிறது. எனவே நகத்தில் தண்ணீர் பட்டால்தான் வுது நிறைவேறும். ஆனால் அந்த நெயில் பாலிஷ் என்ன செய்கிறது? வுதுவை நகங்களில் படவிடாமல் தடுக்கிறது. எனவே வுது அந்த நெயில் பாலிஷை பயன்படுத்துவது ஹராம், தவிர்க்க வேண்டும். அதே போல் மாவு, உதாரணத்திற்கு கட்டியான மாவு பிசைஞ்ச பிறகு விரல்களிலோ அல்லது நகங்களிலோ, நகங்களின் ஓரங்களில் மாவு கட்டியாக ஒட்டியிருக்கிறது என்று சொன்னால் அதுவும் என்ன செய்யலாம்? தண்ணீரை தடுக்க செய்யலாம். எனவே அதை அகற்ற வேண்டும், முழுமையாக அகற்றி பிறகு வுது செய்ய வேண்டும். அதே போல் கணித்திருக்கிறவர்களை பெயிண்ட் ஒட்டியிருக்கிறது வுதுவுடைய பகுதிகளிலே, அல்லது டைட்டான மோதிரம், உதாரணத்திற்கு மிக இறுக்கமாக மிக டைட்டாக அந்த மோதிரம் நாம் அணிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தண்ணீரை அந்த இடத்தில் படவிடாமல் தடுக்க செய்யலாம். எனவே இத்தகைய விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வுதுவுடைய பகுதிகளுக்கு தண்ணீர் போய் சேர வேண்டும், பட வேண்டும். மேனியிலே ஏதாவது ஒரு பகுதி, சின்ன பகுதியாக இருந்தாலும் அந்த இடத்தில் தண்ணீர் போய் படவில்லை, அது அப்படியே காய்ந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் வுது ஆகாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்தார்கள்.
அந்த சஹாபியுடைய காலின் பின்பகுதியிலே, உதுவுடைய பகுதியிலே தண்ணீர் படாமல் இருந்தது. தண்ணீர் படாமல் இருந்ததை, அந்த பகுதி காஞ்சி இருந்ததை ரசூல் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து சொன்னார்கள், வைலுன் லில் அகாபி மினன் நார். உதுவுடைய தண்ணீர் படாத அந்த பகுதி, காலுடைய அந்த பகுதி நரகத்திற்கு தான் போகும், அதுக்கு கேடுதான் இருக்கிறது என்று ரசூல் அவர்கள் சப்தமாக சொல்லி சொன்னார்கள். உதுவை சரியாக செய்யுங்கள், முறையாக செய்யுங்கள். அபுதாவுதின் 99வது ஹதீஸ். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த அனைத்தும் உதுவின் நிபந்தனைகள். இதில் ஏதாவது ஒன்றை தவறிவிட்டால் உது ஆகாது. சரியா? 3 நிபந்தனைகள். முதல் நிபந்தனை என்ன? உது செய்கிறேன் என்கிற எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்ன? உதுவுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் சுத்தமான தாஹிர், சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உதுவுடைய பகுதிகளில் தண்ணீர் போய் சேர வேண்டும். எந்த இடமும் சின்ன பகுதியாக இருந்தாலும் அது காய்ந்த நிலையில் இருக்கக்கூடாது, தண்ணீர் பட வேண்டும். அடுத்ததாக கணித்திருக்கிறவர்களே, உதுவின் கடமைகள் என்ன என்பதை பார்க்கலாம். எப்படி ஷர்த்துகள், நிபந்தனைகள் என்பது அவசியமோ உது நிறைவேறுவதற்கு, அதே போல்தான் இந்த கடமைகள், உதுவுடைய கடமைகளும் அவசியம். எப்படி நிபந்தனைகளில், ஷர்த்துகளில் ஏதாவது ஒன்று தவறிவிட்டால் உது ஆகாதோ, அதே மாதிரிதான் கடமையான விஷயங்களில், உதுவுடைய வாஜிபாத்துகள், உதுவுடைய கடமைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விட்டுவிட்டால் உது ஆகாது, செல்லுபடி ஆகாது. அந்த உதுவை வைத்து நீங்கள் தொழக்கூடாது, தொழுகை ஆகாது. சரி, இந்த ஷர்த்துகளுக்கும் வாஜிபாத்துகளுக்கும் என்ன வேறுபாடு? ஷர்த்தும் அவசியம், நிபந்தனைகள் என்று நாம் சொன்னதும் அவசியம், கடமைகள் என்று சொல்லுகிறோமே இதுவும் அவசியம். ஷர்த்தில், நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்று தவறிவிட்டாலும் உது ஆகாது. வாஜிபாத்துகள், இந்த கடமைகள் என்று நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோமோ அதில் ஒன்றை தவறிவிட்டாலும் உது ஆகாது என்று சொன்னால், பிரித்து ஏன் சொல்ல வேண்டும்? இரண்டில் என்ன வேறுபாடு என்று சொன்னால், நிபந்தனைகள் என்று நாம் எதை பார்த்தோமோ அது உது என்கிற அந்த இபாதத்துடைய ஒரு பகுதி அல்ல. உசு என்று சொன்னாலே உங்களுடைய உள்ளத்தில் என்ன வருகிறது, உங்களுடைய நினைவில் என்ன வருகிறது என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். முகத்தை கழுவுவது. உசு என்று சொன்னாலே அதோடைய பிக்சர், ஒரு படம் உங்களுடைய மைண்டிலே வரும், நினைவில் வரும். அது என்ன? முகத்தை கழுவுற மாதிரி, கைகளை கழுவுற மாதிரி, தலைக்கு மசாஜ் செய்வது போல், கால்களை கழுவுவது போல், இதுதானே உது. எனவே உது என்று சொன்னால் அந்த இபாதத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுதான், கை காலை கழுவுவது, முகத்தை கழுவுவது. சரியா? எனவே உதுவுடைய பகுதியில் என்ன அவசியமான விஷயமோ, கடமையான விஷயமோ அதை தான் வாஜிபாத் என்று சொல்கிறோம், கடமைகள். உதுவில் உள்ளடங்காத அவசியமான விஷயங்களை நிபந்தனைகள் என்று சொல்கிறோம். சரியா? எனவே இதுதான் வேறுபாடு. உதுவுடைய பகுதியாக, அவசியமான பகுதியாக இருந்தால் அது வாஜிபாத்துகள். உசுவுடைய ஒரு பகுதி அல்ல, இபாதத்துடைய ஒரு பகுதி அல்ல, இருந்தாலும் அது அவசியம் என்று சொன்னால் அதை ஷர்த், நிபந்தனைகள் என்று சொல்கிறோம். சரி, இப்போது உதுவுடைய வாஜிபாத்துகள், கடமைகள் என்ன என்பதை பார்க்கலாம். இதில் கண்ணியத்திற்குரியவர்களே, பல அறிஞர்களுடைய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், மேற்கூறப்பட்ட அந்த வசனம், மாயிதா அத்தியாயத்தின் 6வது வசனம், அத்தியாயம் நம்பர் 5, வசனம் நம்பர் 6, 5:6. அந்த வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்கிறானோ 4 விஷயங்கள், அதுதான் கடமை. முகத்தை கழுவுவது, கைகளை கழுவுவது, தலைக்கு மசாஜ் செய்வது, கால்களை கழுவுவது, இந்த 4 தான் கடமை. இந்த 4 விஷயங்களை தவிர ஹதீஸுகளில், ரசூலுடைய ஹதீஸுகளில் என்னெல்லாம் வந்திருக்கிறது கூடுதலாக, அந்த அனைத்துமே சுன்னத்துகள் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? குர்ஆனில் வந்த இந்த 4 விஷயங்களை மட்டுமே ஒருவர் செய்துவிட்டாலும் வுது நிறைவேறிவிடும். ஹதீஸில் கூடுதலாக என்னெல்லாம் வந்திருக்கிறதோ அதை ஒருவர் வேண்டுமென்றே விட்டுவிட்டாலும் வுது நிறைவேறிவிடும் என்பது அர்த்தமாகும். இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், குர்ஆனில் வந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அல்லது சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், எது கடமை என்று குறிக்கிறதோ, அவசியம் இதை செய்தாக வேண்டும் என்று எதையெல்லாம் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, அந்த அனைத்துமே கடமைதான். குர்ஆனில் வந்தது கடமை, சுன்னத்தில் வந்தது முஸ்தஹப், சுன்னத் என்று சொல்லக்கூடாது. மாறாக குர்ஆனுடைய விளக்கம் தான் ரசூலுடைய ஹதீஸ். எனவே குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகத்தை கழுவும்படி கட்டளையிடுகிறான்.
எனவே அது அவசியம், அதை விடக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைகளை கழுவுங்கள் என்று கட்டளையிடுகிறான். எனவே கைகளை கழுவுவதும் அவசியம், அதை விட்டால் உது ஆகாது. அதே மாதிரிதான் ஹதீஸிலும் ரசூல் அவர்கள் எதை கட்டளையிடுகிறார்களோ, இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்களோ அதை அவசியம் செய்தே ஆக வேண்டும். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி எந்த விஷயத்தை விட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை என்று ஆதாரம் நமக்கு கிடைக்கிறதோ அதை தான் நாம் என்னவாக கருதுவோம், சுன்னத் என்று கருதுவோம். ஒரு உதாரணத்தை நான் தருகிறேன், இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு கண்ணியத்திற்குரியவர்களே, வாய் கொப்பளித்தல் என்பது குர்ஆனுடைய அந்த வசனத்தில் வரவில்லை. 5:6 மாயிதா அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் என்ன வரவில்லை, வாய் கொப்பளிக்க வேண்டும் என்கிற கட்டளை வரவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தால் வாய் கொப்பளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ரசூலுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் வுது செய்யும் பொழுது வாய் கொப்பளித்தல் என்கிற இந்த விஷயத்தை விட்டு வுது செய்ததாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. என்ன அர்த்தம், வாய் கொப்பளிப்பதும் அவசியம். எனவேதான் ரசூல் அவர்கள் வாய் கொப்பளிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்திருக்கிறார்கள். ஒரு நாளும் ஒரு வுசுவிலும் ரசூல் அவர்கள் வாய் கொப்பளித்தலை விட்டுவிட்டு வுது செய்ததாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவே என்ன புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனில் இது வரவில்லை என்று சொன்னாலும் ஹதீஸில் ரசூல் அவர்கள் என்ன செய்கிறார், வாய் கொப்பளித்தல் அவசியம் என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே இது அவசியம், இதுவும் கடமைதான். அதே நேரத்தில் கணித்திற்குரியவர்களே, ஒவ்வொரு பகுதியை உசுவின் ஒவ்வொரு பகுதியை 3 கழுவுவது, 3 தடவை, இது அவசியமா என்று கேட்டால் இது அவசியம் இல்லை, இது சுன்னத். ஏன் இப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயம் 3 தடவை ஒவ்வொரு பகுதியையும் கழுவி இருக்கிறார், சில சமயம் ஒரே ஒரு முறையும் கழுவி இருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸுகளை வைத்து பார்க்கும்பொழுது என்ன புரிகிறது, 3 தடவை கழுவுவது அவசியம் இல்லை, கட்டாய கடமை கிடையாது. எனவே தான் கணித்திற்குரியவர்களே, இரண்டாவது கருத்தை தான் நாம் முன்வைத்து என்ன செய்கிறோம், அடுத்து கடமையான விஷயங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். குர்ஆனில் வந்ததும் கடமைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கடைபிடித்து தவறாமல் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து செய்திருக்கிறார்களோ வுது செய்யும் பொழுது அந்த அனைத்து விஷயங்களும் கடமைதான். எதை ரசூல் அவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் சில சமயம் செய்து சில சமயம் வுது செய்யும்போது அதை விட்டு இருக்கிறார்களோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் சுன்னத்துகளாக கருதுவோம். அதாவது அதை விட்டுவிட்டால் வுது இன்ஷா அல்லாஹ் நிறைவேறிவிடும். ஆனால் கடமையான விஷயங்களை ஒரு நாளும் நினைச்சக்கூடாது, வுது செய்யும் பொழுது தவறக்கூடாது, விடக்கூடாது. அந்த கடமையான விஷயங்கள் என்ன? முதலாவது விஷயம் முகத்தை கழுவுவது. இதற்கு ஆதாரம் என்ன? அதே வசனம்தான், அத்தியாயம் 5 வசனம் நம்பர் 6, முகத்தை கழுவுவது. ஆனால் இந்த முகத்தை கழுவுவதில் வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்துதல், மூக்கை கழுவுறது, இந்த இரண்டுமே உள்ளடங்கும். இந்த இரண்டுமே கட்டாய கடமைதான். எனவே வாய் கொப்பளிப்பது கட்டாய கடமை, அதே போல் நாசிக்கு நீர் செலுத்துதல் இதுவும் கட்டாய கடமை, முகத்தையும் கழுவுதல், இந்த மூன்றும் கட்டாய கடமை. முகத்தை கழுவுங்கள் என்று சொல்லும் பொழுது அதில் வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்துதல் இந்த இரண்டுமே உள்ளடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் புகாரி மற்றும் முஸ்லிமின் அறிவிப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார், உங்களில் ஒருவர் வுது செய்தால் நாசிக்கு நீர் செலுத்தட்டும். இது ரசூலுடைய கட்டளை. நாசிக்கு நீர் செலுத்தாமல் வுது நிறைவேறிடும் என்கிற ஆதாரம் கிடைத்தால்தான் நாம் என்ன சொல்ல வேண்டும், நான் நாசிக்கு நீர் செலுத்துவது சுன்னத்து தான், ஒரு முஸ்தஹபான ஒரு காரியம்தான், அதை விட்டுவிட்டாலும் வுது நிறைவேறிடும் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ரசூல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல முறை வுது செய்திருக்கிறார்கள். பல சஹாபா பெருமக்கள் ரசூலுடைய வுதுவை அறிவித்திருக்கிறார். ஆனால் ஒரு வுதுவிலும் ரசூல் அவர்கள் என்ன செய்யவில்லை, நாசிக்கு நீர் செலுத்தாமல் வுது செய்யவில்லை. அதே மாதிரிதான் வாய் கொப்பளித்தல். ரசூல் அவர்கள் அபூதாவூத் நூலின் 131வது ஹதீஸிலே குறிப்பிடுகிறார், இதா தவத்தஅ ஃபமத்மித், நீ வுது செய்தால் வாய் கொப்பளி. இது ரசூலுடைய கட்டளையா இல்லையா? வுது செய்தால் வாய் கொப்பளி என்று ரசூல் கட்டளை இடுகிறார். எனவே இதை நிறைவேற்றியாக வேண்டும், இதை செய்வது கட்டாய கடமை. வாய் கொப்பளித்தல் என்கிற விஷயத்தையும் ரசூல் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு வுதுவிலும் அதை விடவில்லை. ஒவ்வொரு வுதுவிலும் ரசூல் அவர்கள் வாய் கொப்பளித்ததாக தான் அறிவிப்புகள் வந்திருக்கிறது. எனவே கணித்திருக்கிறவர்களே, மொத்தம் 3 விஷயங்கள் ஆகிவிட்டது. வாய் கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்துதல், முகத்தை கழுவுதல். 3 என்றும் சொல்லலாம், அல்லது முகத்தை கழுவுதல் என்று சொல்லிவிட்டு அதில்
வாய் கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்துதல், இந்த இரண்டு விஷயங்கள் உள்ளடங்கும் அப்படியும் சொல்லலாம். எனவே அந்த அடிப்படையில் தான் நான் இப்பொழுது குறிப்பிட போகிறேன். எனவே முதல் விஷயம் முகத்தை கழுவுதல், வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்துவதோடு. இரண்டாவது விஷயம் என்ன? இரு கைகளை முழங்கைகள் வரை கழுவுறது. இதற்கும் அதே வசனம் தான் ஆதாரம். 5:6. கைகளை கழுவும் பொழுது கணித்திற்குரியவர்களே, இரண்டு விரல்களுக்கு மத்தியில் உள்ள இடம், இடைப்பகுதி, அந்த இடத்தில் தண்ணீர் போய் சேரவில்லை என்கிற அச்சம் இருந்தால் மட்டுமே விரல்களை கோதி கழுவது கட்டாய கடமை. பொதுவாக இரு கைகளை முழங்கைகள் வரை கழுவினால் போதுமானது. ஆனால் விரல்களுக்கு மத்தியில் தண்ணீர் படவில்லை என்கிற அச்சம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் கடமையாகக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? கைகளுக்கு மத்தியில் விரல்களை விட்டு கோதி கழுவுவது. இதை அரபியிலே ஹிலால் செய்வது என்று சொல்வார்கள். திர்மிதி நூலின் 39வது ஹதீஸிலே ரசூல் அவர்கள் சொல்கிறார், இதா தவத்தத ஃபஹல்லில் அஸாபிஅ யதைக வ ரிஜ்லைக, நீ வுது செய்தால் கைகளின் விரல்களுக்கு மத்தியில் மற்றும் கால்களின் விரல்களுக்கு மத்தியில் கோதி கழுவு என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஹிலால் செய் என்று சொல்கிறார்கள். எனவே இது எப்போது கடமையாகும்? அந்த இடைப்பகுதியில் தண்ணீர் போய் சேரவில்லை என்கிற அச்சம் ஏற்பட்டால். மற்றபடி நார்மலாக நீங்கள் கழுவும் பொழுது தண்ணீர் அங்கு போய் சேர்ந்து விட்டது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் அப்படியே கைகளை கழுவி தலைக்கு மசாஜ் செய்கிற அடுத்த பகுதிக்கு நீங்கள் சென்று விடலாம். சரி, இது இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை தலைக்கு மசாஜ் செய்வது. இதற்கும் அதேதான் ஆதாரம். 5:6. தலைக்கு மசாஜ் செய்வது என்று சொல்லும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். முழு தலைக்கு தான் மசாஜ் செய்ய வேண்டுமே தவிர தலையின் ஒரு பகுதிக்கு, ஒரு சின்ன பகுதிக்கு, கால் பகுதி, அரை பகுதி என்று தலையின் ஒரு பகுதிக்கு மட்டுமே மசாஜ் செய்தால் அது போதுமானது கிடையாது. ஏனெனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் தலப்பா கட்டாமல் இருக்க, தலை காலியாக இருக்க, தலையில் தலப்பா கட்டாமல் இருக்க ரசூல் அவர்கள் தலையின் ஒரு பகுதிக்கு மட்டுமே, கால் பகுதிக்கு மட்டுமே அல்லது அரை பகுதிக்கு மட்டுமே மசாஜ் செய்து இன்னொரு பகுதிக்கு மசாஜ் செய்யாமல் விட்டுவிட்டதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆம், தலையில் தலப்பா கட்டியிருந்தால் அதை அப்படியே கலட்டி வைத்து மறுபடியும் கட்டுவது சிரமம். எனவே ரசூல் அவர்கள் தலையில் தலப்பா கட்டியிருக்கும் பொழுது நெத்திக்கு மேல் தலையின் ஒரு சின்ன பகுதி வெளிப்பட்டு இருந்தது, அந்த பகுதியில் மட்டுமே மசாஜ் செய்து பிறகு தலைப்பாகைக்கு மேல், தலப்பாக்கு மேல் ரசூல் அவர்கள் கையை சுத்தியதாக, மசாஜ் செய்ததாக ஒரு ஹதீஸ் உண்டு. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் பார்க்கலாம். ஆனால் கணித்திற்குரியவர்களே, தலப்பா கட்டாமல் வெறும் தலையோடு இருக்கும் பொழுது ரசூல் அவர்கள் தலையின் கால் பகுதி, அரை பகுதி என்று மசாஜ் செய்துவிட்டு இன்னொரு பகுதியை மசாஜ் செய்யாமல் விட்டதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, முழு தலைக்கு மசாஜ் செய்வதுதான் அவசியம். முழு தலைக்கு என்ன செய்ய வேண்டும்? கையை சுத்த வேண்டும், கையை கொண்டு தடவ வேண்டும், மசாஜ் செய்ய வேண்டும். இப்போது தலைக்கு மசாஜ் செய்வதில் காதுகளுக்கு, இரு காதுகளுக்கு மசாஜ் செய்வது உள்ளடங்கும். திர்மிதி மற்றும் இப்னு மாஜாவின் அறிவிப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், அல் உதுனானி மினர் ரஸி, இரு காதுகளும் தலையின் பகுதியாகும், இரு காதுகளும் தலையை சார்ந்ததாகும். எனவே தலையுடைய சட்டம் என்ன? தலையை கழுவ வேண்டுமா வுது செய்யும் பொழுது, அல்லது மசாஜ் செய்ய வேண்டுமா? மசாஜ் செய்ய வேண்டும். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் பல அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இரு காதுகளும் தலையின் பகுதியாகும், தலையை சார்ந்ததாகும். எனவே தலையுடைய சட்டம் என்ன? வுது செய்யும் பொழுது மசாஜ் செய்ய வேண்டும். எனவே காதுகளுக்கும் மசாஜ் செய்வது அவசியம். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் வுது செய்திருக்கிறார்களோ, ரசூலுடைய வுதுவை சஹாபா பெருமக்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்களோ, அத்தகைய எந்த ஒரு அறிவிப்பிலும் எந்த ஒரு உசுவிலும் ரசூல் அவர்கள் தலைக்கு மசாஜ் செய்து காதுகளுக்கு மசாஜ் செய்யாமல் அடுத்த கட்டத்திற்கு போனதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் ரசூல் அவர்கள் தலைக்கும் மசாஜ் செய்திருக்கிறார், இரு காதுகளுக்கும் மசாஜ் செய்திருக்கிறார். எனவே என்ன அர்த்தம்? தலைக்கு மசாஜ் செய்வது எப்படி கடமையோ, இரு காதுகளுக்கும் மசாஜ் செய்வது கட்டாய கடமை. அதை விட்டுவிட்டால் வுது ஆகாது. மேலும் கணித்திற்குரியவர்களே, தலைக்கு மசாஜ் செய்வதற்கு மற்றும் காதுகளுக்கு மசாஜ் செய்வதற்கு தனியாக தண்ணீரை தொட வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. மாறாக
இரு கைகளை முழங்கைகள் வரை கழுவுமே, அதை கழுவிய பிறகு அப்படி என்ன செய்யலாம், மசாவை தொடர்ந்து அப்படியே செய்யலாம். அல்லது விரும்பினால் மறுபடியும் தண்ணீரை தொட்டு பிறகு தலைக்கு காதுகளுக்கு மசாஜ் செய்யலாம். இரண்டுக்கும் இன்ஷா அல்லாஹ் அனுமதி உண்டு. சரி, இது மூன்றாவது கடமை. நான்காவது கடமை என்ன? இரு கால்களை கணுக்கால் வரை கழுவுவது. இரு கால்களையும் கணுக்கால் வரை கழுவுவது. மறுபடியும் இந்த இடத்தில் கைகள் சம்பந்தமாக நாம் என்ன சொன்னோமோ, அதாவது விரல்களுக்கு மத்தியில் உள்ள இடத்தில் தண்ணீர் படவில்லை என்கிற பயம் இருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஹிலால் செய்ய வேண்டும், அதாவது கோதி கழுவ வேண்டும். அதற்கான ஆதாரத்தை முன்னரே நாம் சொல்லிவிட்டோம். திருமிதி 39வது ஹதீஸ். கால்களுடைய மற்றும் கைகளுடைய விரல்களை கோதி கழுவு என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இது எப்போது? அந்த இடத்தில் தண்ணீர் போய் சேரவில்லை என்கிற பயம் இருந்தால். இது நான்காவது கடமை. ஐந்தாவது கடமை, உதுவுடைய பகுதிகளை வரிசையாக கழுவ வேண்டும். வரிசையாக என்று சொன்னால் இந்த வரிசை குர்ஆனில் வந்த வரிசை. குர்ஆனுடைய அந்த வசனத்திற்கு ரசூல் அவர்கள் தன்னுடைய செயல் மூலமாக என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்களோ அந்த ஹதீசுகளின் அடிப்படையில். எனவே முகத்தை கழுவுவது, முகத்திலும் முன்னதாக என்ன செய்ய வேண்டும்? வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்துதல். அடுத்து முகத்தை கழுவுதல். அடுத்ததாக இரு கைகளை கழுவுதல். இரு கைகளை கழுவும் பொழுது முன்ன பின்ன ஆகிவிட்டால், அதாவது இடது கை முன்பாக கழுவிட்டு அடுத்து வலது கை என்று இப்படி முன்ன பின்ன ஆகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அது பிரச்சனை இல்லை. ஆனால் சுன்னத், ரசூலுடைய சுன்னத் என்ன? முதலாவது வலது கை, பிறகுதான் இடது கை. இது ரசூலுடைய சுன்னத். ஆனால் இரு கைகளை கழுவி விட்டார், ஆனால் முன்ன பின்னே, இடது கை முன்பாக அடுத்து வலது கை, இப்படி மாற்றி விட்டால் இன்ஷா அல்லாஹ் உது பாதிக்காது. ஆனால் ரசூலுடைய சுன்னத் என்ன? வலது கை அடுத்து இடது கை, இப்படி முகம், பிறகு கைகள், அடுத்து தலைக்கு மசாஜ் செய்வது, பிறகு காதுகளுக்கு மசாஜ் செய்வது, பிறகு இரு கால்களை கழுவுவது. ஸோ இந்த வரிசையை என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. இதே வரிசையில் தான் உது செய்ய வேண்டும். எனவே என்ன அர்த்தம்? ஒருவர் உதுவை ஆரம்பித்து முகத்தை கழுவி விட்டார், வாயை கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி பிறகு முகத்தை கழுவினார். பிறகு என்ன செய்கிறார்? தலைக்கு மசாஜ் செய்கிறார், காதுக்கு மசாஜ் செய்கிறார், பிறகு இரு கைகளை கழுவுகிறார், பிறகு கால்களை கழுவிட்டு போகிறார். இந்த உதுவுடைய சட்டம் என்ன என்று கேட்டால், இந்த உது செல்லுபடி ஆகாது. ஏனெனில் அவர் என்ன செய்து விட்டார்? வரிசையை மாற்றி விட்டார். எனவே எங்கு வரிசையை மாற்றினாரோ அந்த இடத்திலிருந்து மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? உசுவை தொடர வேண்டும். எனவே மறதியின் காரணமாக, வேண்டுமென்று யாரும் இன்ஷா அல்லாஹ் செய்ய மாட்டார்கள், ஆனால் மறதியின் காரணமாக இப்படி மாற்றி செய்ய வாய்ப்புண்டு. எனவே உதாரணத்திற்கு நீங்கள் வாயை கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி முகத்தை கழுவிவிட்டு பிறகு இரு கைகளை கழுவிவிட்டு பிறகு தலைக்கு மசாஜ் செய்வதை மறந்து கால்களை கழுவி விட்டீர்கள். பிறகு உங்களுக்கு ஞாபகம் வருகிறது, இப்போது என்ன செய்ய வேண்டும்? முதலிலிருந்து ஆரம்பத்திலிருந்து செய்ய வேண்டுமா என்று சொன்னால் இல்லை, தேவையில்லை. மாறாக எங்கு வரிசையை நீங்கள் மாற்றினீர்கள்? கைகளை கழுவிய பிறகுதான். எனவே கைகளுக்கு பிறகு வரக்கூடிய பகுதி என்ன? மசாஜ் செய்வது. எனவே மசாஜ் செய்து தலைக்கும் காதுகளுக்கும் அடுத்து மறுபடியும் கால்களை கழுவினால் இன்ஷா அல்லாஹ் போதுமானது. எனவே வரிசையை மாற்றக்கூடாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்த வரிசைப்படி வுது செய்வது இதுவும் ஐந்தாவது கட்டாய கடமை. சரி, ஆறாவது மற்றும் இறுதியான கட்டாய கடமை, தொடர்ச்சியாக வுது செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கடைசியாக நீங்கள் கழுவிய பகுதி காய்ந்த பிறகு அடுத்த பகுதிக்கு போனால் இந்த வுது செல்லுபடி ஆகாது. கடைசியாக நீங்கள் கழுவிய பகுதி காய்வதற்கு முன்பு அடுத்த பகுதிக்கு நீங்கள் சென்று விட வேண்டும். உதாரணத்திற்கு கைகளை கழுவி விட்டீர்கள், சரியா? கைகளை கழுவி விட்ட பிறகு உதாரணத்திற்கு யாரோ காலிங் பெல் அடிக்கிறார்கள், கதவு தட்டுகிறார்கள், யார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பதற்காக போகிறீர். அல்லது கைகளை கழுவி முடித்த பிறகு யாரோ ஃபோன் செய்கிறார்கள், ஃபோன் ரிங் ஆகிறது, ஃபோன் எடுத்து யார் என்று கேட்டு மறுபடியும் நீங்கள் திரும்பி வருகிறீர்கள் வுது செய்வதற்காக. வருவதற்குள் இரு கைகளும் காய்ந்து போய்விட்டது என்று சொன்னால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் வுது செய்ய வேண்டும். ஏனெனில் தொடர்ச்சியாக வுது செய்வது அவசியம். ஆனால் திரும்பி வந்த பிறகு நீங்கள் பார்க்கிறீர்கள், இரு கைகளையும் பார்த்தால் ஈரமாக இருக்கிறது ஒரு சில பகுதிகள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். தலைக்கு மசாஜ் செய்து காதுகளுக்கு மசாஜ் செய்து அப்படி நீங்கள் தொடரலாம். ஆனால் அந்த கடைசி பகுதி காய்ந்து விட்டது என்று சொன்னால் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக செய்வது அவசியம். இதற்கான ஆதாரம் அபூதாவூத் 135வது ஹதீஸ். ஒரு சஹாபி வுது செய்து வருகிறார், ஆனால் ஒரு பகுதி
காய்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக கழுவிய பகுதி அநேகமாக முழுமையாக காய்ந்திருப்பதை ரசூல் பார்த்தபோது மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து உது செய்யுமாறு ரசூல் அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே காலில் ஒரு பகுதி ஒரு திர்ஹம் அளவிற்கு என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒரு வெள்ளி காசு அளவிற்கு காய்ந்திருப்பதை ரசூல் அவர்கள் பார்த்தார்கள். சில சமயம் நீங்களே பார்த்திருக்கலாம், ஒரே தூசியாக இருந்து, கை காலிலே தூசியாக இருந்து, நீங்கள் கை காலை கழுவி வந்த பிறகு அதில் ஒரு சின்ன பகுதிக்கு தண்ணீர் படவில்லை என்று சொன்னால், அப்படியே காய்ந்து போன பிறகும் அப்படியே தனியாக அந்த இது தெரியும். கழுவிய பகுதி அப்படியே சுத்தமாக இருக்கும், தூசிப்பட்ட இடம் அப்படியே தனியாக தெரியும் காய்ந்த பிறகும். ஏன்னா அப்படி கணித்திருக்கிறவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்திருக்கலாம். கால்கள் காய்ந்து விட்ட பிறகும் எந்த இடத்தில் தண்ணீர் பட்டது, எந்த இடத்தில் தண்ணீர் படவில்லை என்று அப்படி தெளிவாக தெரிந்திருக்கலாம். எனவே இந்த காட்சியை பார்த்த ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சஹாபியை அழைத்து மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து உது செய்யுமாறு சொல்லி அனுப்பினார்கள். என்ன அர்த்தம்? விட்ட பகுதியை மறுபடியும் செய்தால் மட்டுமே போதாது, மாறாக ஆரம்பத்திலிருந்து செய்ய வேண்டும். எனவே கணித்திருக்கிறவர்களே, இது உதுவின் கட்டாய கடமைகள். என்னென்ன? முகத்தை கழுவுவது. முகத்தை கழுவுவது என்று சொல்லும் பொழுது அதில் வாய் கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்துதல், இந்த 2 விஷயங்கள் உள்ளடங்கும். இரண்டாவது கடமை, இரு கைகளை முழங்கைகள் வரை கழுவுவது. தேவைப்பட்டால் விரல்களை கோதி கழுவுவது, ஹிலால் செய்வது கடமை, தேவைப்பட்டால் மட்டுமே. மூன்றாவதாக தலைக்கு மசாஜ் செய்வது. தலைக்கு மசாஜ் செய்வதில் காதுகளுக்கு மசாஜ் செய்வது உள்ளடங்கும். நான்காவதாக இரு கால்களையும் கணுக்கால் வரை கழுவுவது. இதிலும் தேவைப்பட்டால் விரல்களை கோதி கழுவ வேண்டும். ஐந்தாவதாக வரிசையாக செய்ய வேண்டும், வரிசையை மாற்றக்கூடாது. ஆறாவதாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் உதுவின் சுன்னத்துகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.